கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். to meet you, we are so glad today. அதே விதமாக Like the same manner, உங்களோடும் கூட with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் and the presence of the Holy Spirit, இருப்பதை it is with you. நீங்கள் விசுவாசியுங்கள். Start to believe it. விசுவாசித்தால் When you believe, தேவ மகிமையை நாம் யாவரும் பார்ப்போம். we can able to see the glory of God in our life. அவர் உங்களோடு இருக்கிறார், God is with you. அவர் எங்களோடு இருக்கிறார், God is with us. நாம் யாவரோடும் கர்த்தர் இருக்கிறார். God is always with us. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, தேவனை குறித்து தாவீது விளக்கமாய் சொல்கிறார். David is saying very clearly about God, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி, and he says, though I am poor and in need, the Lord has been in mind. தெளிவாக தேவனை குறித்து விளக்கங்கள் தாவீது சொல்வதை பார்க்க முடியும். He is saying very clearly about how God deals தன் வாழ்க்கையிலே in his own life. அநேக உறவுகள் இருந்த போதிலும் கூட, Even though he has many relatives around him, தேவனோடு அதிகமாக தொடர்புடைய ஒரு மனுஷனாக தாவீதை பார்க்க முடியும். you can look at the life of David. He is a man who is close near to God. தாவீதின் வாழ்க்கை பயணங்கள், His life travel, அங்கே பார்க்கின்ற போது சோர்வுகள், களைப்புகள், வேதனைகள், விரக்தியான பாதையிலே பயணம் செல்கிறார். he is going in a life path of trouble, all kind of problems, sickness, insult, like all this he faced in his life. இப்பேற்பட்ட பாதையிலே Even though he go in all these types, தேவனை தெளிவாக அறிந்து விட்டார். he understands God very clearly. அறிந்தபடியினாலே Since he known him தன் வாழ்க்கையிலே in his life, தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராயிருக்கிறார். he started to have a revelation of revealing God's nature through him. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, தேவனுடைய முழுமையை நாம் அனுபவித்து we should enjoy and experience the fullness of God. அதை நம் மூலமாக வெளிப்படுத்த நாம் வாஞ்சிக்க வேண்டும். We should have a heart to reveal the character of God in our life. அதை தான் தாவீது வாழ்க்கையிலே செயல்படும்படியாக அவருடைய காரியங்களை பார்க்க முடியும். That is what God has shown in the life of David. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's சங்கீத word. புத்தகம் 41 சங்கீதம் 1 வசனம். Psalms 41 verse 1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Happy is the man who give thought to the poor. The Lord will be his savior in the time of trouble. தாவீது வாழ்க்கையிலே தேவன் சிறுமை நினைத்தபடியினாலே God remembered him when he is poor and in need. இவனும் சிறுமைப்பட்டவன் நினைக்கின்ற ஒரு மனுஷனாய் மாறுகிறான். And in his own life, he is thinking about the people who are in poor and in need. அதிநிமித்தமாய் தாவீது வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளவே இருந்திருக்கிறார். That is the reason he has experienced God's protection over his life. எத்தனை முறை அவனுடைய வாழ்விலே சத்துருக்கள் எழும்பின போதிலும் கூட In his own life, he experienced many kind of battles and enmity in his life. அவன் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறான். Even though in that situation, he felt very protected. ஏனென்றால் அவன் சிந்தை எப்போதும் சிறுமைப்பட்டவர்கள் மேல், Because he is the man who thinks about the poor, ஒடுக்கப்பட்டவர்கள் மேல், for the oppressed. அங்கே பாதிக்கப்பட்டவர் மேல் தான் அவனுடைய சிந்தை எப்போதும் இருக்கிறது. He is thinking always about the people who are in need. இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லாதபடிக்கு But when you look at today, many people are not like that. மேன்மையான மக்களை சிந்திக்கிறார்கள், They are thinking only about the famous people. உயர்மலை யோசிக்கிறார்கள். They are thinking about the great people in their life. சிறுமைப்பட்ட ஜனங்களை யோசிப்பதே கிடையாது, They don't think about the people who are in need. நினைப்பதே கிடையாது. They don't even think. அதனால் So, அவர்கள் வாழ்க்கையில் தீங்கு வரும்போதும், when they are facing bad things happening in their life, வேதனை வரும்போதும், when they are facing problems, அவளை அறியாதபடி ஒரு பயம், they are having a fear, அவளை அறியாதபடி ஒரு கலக்கம், they are having a confusion in that position. அவளை அறியாதபடி குழப்பத்துக்குள் கடந்து போகிறார்கள். They are going in all kinds of confusion in their life. ஆனால் தாவீது வாழ்க்கையிலே But when you look at the life of David, ஒரு பெருத்த பாதுகாப்புள்ளாவே இருந்திருக்கிறார். he experienced a great protection over his life. என்றால் சிந்தை சிறுமைப்பட்டவர்கள் மேலே. Reason, he thinks always about the people in need. இன்றைக்கு நாம் கூட Today also we சிறுமைப்பட்ட காரியங்களை சிந்திக்க வேண்டும். should think about the people in need. இன்றைக்கு ஊழியங்களை பார்க்கும்போது When you look at all types of ministry happening now, பிரபலமான ஊழியத்தின் மீது தான் அதிகமான சிந்தை வைத்து பார்க்கிறோம். we are looking at people and who are very famously doing ministry. எல்லாம் தேவனுடைய
தேவனுடைய ஊழியம்தான். All are God's ministry only. எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். All the God's people are a servant only. ஆனால் தேவனுடைய சிந்தையை நம் வாழ்க்கையிலே கடந்து வர ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should always think about what is God's will in that. அவர் சிறுமை நினைக்கிறவராய் இருக்கிறபடினாலே He is the one who remembers the poor people. நாமும் அந்த நிலைவிலே கடந்து போக நம் சிந்தை இருக்க வேண்டும். We should also have the same kind of mind. அந்த சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான். That kind of mind will be blessed. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். He can able to receive the blessings of God. வேதம் சொல்கிற வண்ணமாக As the Bible says, ஐஸ்வரியத்தோடு கூட வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். He will add no sorrow with it. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே When you look at the life of many people, ஐஸ்வர்யம் இருக்கும், they have riches, சமாதானம் இருக்காது. but they don't have peace. ஐஸ்வர்யம் இருக்கும், They have riches, சந்தோஷம் இருக்காது. they don't have the happiness. ஐஸ்வர்யம் இருக்கும், They have money, நிம்மதி இருக்காது. they don't have any kind of ஆனால் peace. தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே But what God gives, வேதனை இருக்காது. there shall be no sorrow. யாருக்கு இருக்காது? Who doesn't have? சிறுமைப்பட்ட மனுஷன் மேல் சிந்தையுள்ள வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கு The one who remember the poor and in people in need. நாமும் அந்த அனுபவத்தில் போகும்படியாக We also should walk in that நம் experience. வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender our life. உண்மையாய் அந்த வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. Truly, that life will be a gloriful life. அப்படியாகத்தான் வேதத்திலே அநேகரை பார்க்க முடியும். We can see many people in the Bible is like that. இன்றைக்கு வாழ்கிற மக்கள் கூட அந்த சிந்தையுள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். Today also many people are having that kind of mind. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். But we should think right now where we are right now. நம் சிறுமையை எளிமை நினைத்தார் அல்லவா? God remembered us in our low estate. அதே போல் நாமும் கூட Like the same manner, அனைவருடைய சிறுமையை we should see other people's need. சிந்தித்து We should remember அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வோம். whatever we are owed to them. நன்மையை விதைத்தால் Whatever we sow, நன்மையை அறுப்போம். we shall reap it. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நம் சிந்தையானது our mind, மேன்மையை சிந்திக்காதபடிக்கு, not to look at great things, உயர்வை மாத்திரம் சிந்திக்காதபடிக்கு, not to look at only worldly things. கீழான மனிதனை சிந்திப்போம். Look at the people who are low. வேதனையான மனிதனை சிந்திப்போம். Look at the people who are in problem. துக்கப்படுகின்ற மனிதனை சிந்திப்போம். Look at the people who are in தேவன் suffering. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். God will surely deliver us from all the problems. விடுவிக்கிறவராய் இருக்கிறார். He is the one who delivers. ஒப்பு கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய வார்த்தைகளை பார்க்கும்போது when we look at your நீர் word, கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், as your word is said, நீர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் all the words you have எங்கள் spoken, பாதுகாப்புக்கு, it is for our protection. எங்களுடைய நன்மைக்கு தான். It is for our good. அதனால் இதுவரைக்கும் So whatever you did, என் சிந்தையானது my mind is, வேறு விதமாக இருந்திருக்கலாம். I may think in a different way, இந்த வார்த்தை மூலமாக but after listening to என் the சிந்தை word, முழுமையாக Lord, my thinking is on. சிறுமைப்பட்ட இருக்கட்டும். I look at the people who are low. ரீகபலதுருபியாதியா. We thank you for that. அப்போது நான் எல்லா விதமான தீங்குக்கும் விடுவிக்கப்படுவேன். Surely I will be delivered from all kinds of evil. விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for delivering. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.